Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாம் ஒரு 2 days வச்சு நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. கொஞ்சம் ஃபாஸ்டா இந்த கிரியேட்டட் 1 mark சென்டம் எடுக்கணும்னு நிறைய பேர் கொஞ்சம் பயந்து இருக்கீங்க கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்ல. சாப்டர் நம்பர் 5ல என்ன மாதிரி கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது? 99.9% அக்யூரேட்டாலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கிரியேட்டட்னாலே ஓன் கொஸ்டின் தான் அது. ஆனா இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக ஒரு வீடியோ இது. ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா கிளான்ஸ் பாத்துங்க. டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் an ellipse x square plus 9 பிளஸ் இது y square by 5 is equal to 1. அப்போ டைரக்டர் சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா the formula is x square plus y square is equal to a square plus b square. a square 9, b square 5. அப்போ 9 plus 5 is 14. இதுதான் சரியான ஆன்சர். x square plus y square is equal to 14. Formula is x square plus y square is equal to a square plus b square. அதுக்கு அடுத்து auxiliary circle கேட்டிருக்காங்க. auxiliary circle of an ellipse நாலும் incircle of an ellipse நாலும் ஒண்ணுதான் உங்களுக்கு. அதோட கான்செப்ட் வந்து x square plus y square is equal to a square. along major axis னு கேட்கலாம், along minor axis னு கேட்கலாம். along major axis கேட்டா 25 யூஸ் பண்ணீங்க, எதுவுமே கேட்கலனாலும் 25 யூஸ் பண்ணீங்க, அதாவது biggest number யூஸ் பண்ணீங்க. along minor axis கேட்டா x square plus y square equal to 16 மட்டும்தான். இதுல formula is x square plus y square is equal to a square மட்டும்தான். அதே மாதிரி நம்மளுடைய ஹைப்பர்போலால சேம் ஃபார்முலா பிளஸ்க்கு பதில் மைனஸ் வரும் உங்களுக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏன்னா சர்க்கிள்ன்றதுனால நடுவுல மைனஸ் வராது, உங்களுக்கு பிளஸ் தான் வரும் உங்களுக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும், நடுவுல மைனஸ் வராது. இது மட்டும் மைனஸ்ல வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் ஹைப்பர்போலா. நல்லா பாத்துங்க. Number of normals can be drawn to an hyperbola from an external point. Hyperbola நடுவுல மைனஸ் வரும்பா, நடுவுல மைனஸ் மிஸ்டேக் இருக்கு. Number of normals இது 5 கிடையாதுப்பா, 4 தான் சரியான ஆன்சர். மார்க் பண்ணீங்க. Number of normals to the hyperbola from an external point 4 தான் வரும். எலிப்ஸுக்கும் 4 தான் வரும், ஹைப்பர்போலாக்கும் 4 தான் வரும் உங்களுக்கு. டேஞ்சன்ட்டுக்கு சாரி பேரபோலாக்கு 3 வரும். ஞாபகம் வச்சுங்க, பேரபோலாக்கு 3 வரும். இந்த விஷயங்களை நம்மளுக்கு புக்லயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் கடைசியா கொஞ்சம் டைப் பண்ணி கொடுத்துப்ப பாத்துங்க. தியரம் 5.6ல 3 normals can be drawn to the parabola from a given point. இது வந்து பேரபோலாக்கு. அதே மாதிரி 4 normals can be drawn to an ellipse from an external point. அதே மாதிரி 4 normals can be drawn to an hyperbola from an external point சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதை மிஸ் பண்றாதீங்க. அதே மாதிரி locus of intersection of perpendicular tangentsக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க பேரபோலால. நம்மளுடைய perpendicular tangents ellipseல பாத்தீங்கன்னா டைரக்டர் சர்க்கிள் சொல்லுவாங்க. அதான் ஃபார்முலா x square plus y square equal to a square plus b square. locus of point of intersection of perpendicular tangents ஹைப்பர்போலாக்கு பேரு டைரக்டர் சர்க்கிள். அதுல ஃபார்முலா பாத்தீங்கன்னா a square minus b square மட்டும் தான் வரும். இதான் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்துங்க. அப்போ இதுல இருக்கிற கிரியேட்டட் சம்ஸ் சென்டம் எடுக்கணும்ன்ற மாணவர்கள் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிருக்க மாணவர்கள் பாத்துக்கலாம். அதே மாதிரி சம் நம்பர் 5 பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிக மிக முக்கியமான क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் क्वेश्चन. அதே மாதிரி லோகஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் ஆஃப் தி ஹைப்பர்போலா கேட்டிருக்காங்க பாருங்க. பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் என்னும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், அது வந்து உங்களுக்கு டைரக்டர் சர்க்கிள் சொல்லிட்டு. இப்போ டைரக்டர் சர்க்கிள் என்ன ஃபார்முலா? x ஸ்கொயர் plus y square is equal to a square minus b square. 14ல 9 போச்சுனா 7. இதான் ஆன்சர். அப்போ இங்க வார்த்தையே கொடுக்க பாருங்க, சர்க்கிள்ன்ற வார்த்தை டைரக்டர் சர்க்கிள் கொடுக்காம இன்டர்செக்ஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. நம்ம t1 into 2 உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல ஃபோக்கல் கார்ட்ல -1 அது ப்ரூஃபே இருக்கு உங்களுக்கு. நம்பர் ஆஃப் நார்மல்ஸ் பேரபோலாக்கு பாருங்க 3 தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி the locus of point of perpendicular tangents பாருங்க டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2 மார்க் क्वेश्चंस கொடுத்திருக்கேன் நான். 2 மார்க் क्वेश्चंस ஒரு வாட்டி அப்படியே பாத்துங்க. क्वेश्चंसோட உங்களுக்கு ஆன்சர்ஸும் இருக்கும். சென்டம் எடுக்கணும்ன்ற மாணவர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துங்க. PDF நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் நான். அதே மாதிரி 5 மார்க் क्वेश्चनல நம்மளுடைய அப்ளிகேஷன் சம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா சேம் மாடல் சம்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்ஸ் கொடுப்பாங்க. கிரிடர் ஆஃப் த ரயில்வே பிரிட்ஜ் சம் உங்களுக்கு அந்த சம் கேட்டிருக்காங்க. கொக்கோ பிளேயர் சம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சம் உங்களுக்கு. ரொம்ப சின்ன சம் பாருங்க, கொக்கோ பிளேயர் சம் மிஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி. காமெட்னு ஒரு சம் இருக்குது, ரொம்ப ரொம்ப அற்புதமான சம் உங்களுக்கு. இது காமெட் சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் கொடுத்திருப்பாங்க, நடுவுல ஆங்கிள் கொடுத்துட்டு நீங்க x1 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஏக்கமா அந்த ஃபோக்கஸ் உடைய ஃபார்முலா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் முக்கியமான சம் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சம் கூட இருக்குது, ஆர்பிட் ஆஃப் த எர்த். இதுவும் பாத்துங்க, சிம்பிளான சம் தான் உங்களுக்கு. closest distance, farthest distance. அப்போ a plus ae, a plus ae ன்னு ஒரு சம் இருக்கும், a minus ae ன்னு ஒரு சம் இருக்கும். ரெண்டே ஃபார்முலா தான் இதுல. லேடர் சம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் விஸ்பரிங் கேலரிஸ் ஒரு சம் இருக்கும். இதெல்லாமே பாத்துங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்களுக்கு. கிரியேட்டட் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இமிடியேட்டா இந்த சம்ஸ் எல்லாம் பாத்துங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.